welcome to Y2 Max example 1.9. Verify AB whole inverse is equal to B inverse into A inverse with A which is equal to ஒரு matrix, B which is equal to ஒரு matrix வந்து கொடுத்திருக்காங்க. இதில் first நம்ம இங்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். That means LHS கண்டுபிடிச்சிங்கன்னா AB whole inverse which is equal to இதுக்கு first நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்னா AB வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ABனா A into B தான். அப்போ 0 minus 3 1 4 into minus 2 minus 3 0 minus 1 இது ரெண்டு நமக்கு மல்டிபிள் பண்ணி எழுதும்போது 0 plus 0 0 plus 3 minus 2 plus 0 minus 3 minus 4ன்றது வந்து வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 3 minus 2 minus 7 அப்படின்ற ஆன்சர்ஸ் வருது. இப்போ நீங்கள் இது கண்டுபிடிச்சதுதான் இந்த இதுக்கு தான் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாட் ஏ போடுங்க. மாட் ஏ போட்டிங்கன்னா மாட் ஏபி போடணும். ஏன்னா இங்கே வந்து ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மாட் ஏபி 0 3 minus 2 minus 7 அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 0, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -6 மைனஸ் ஆஃப் -6 + 6 which is equal to 6 தான் வந்து ஆன்சர். இந்த இதுக்கு வந்து நம்ம ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/6. இந்த இதுக்கு வந்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கு, இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும். -7 0, இதுக்கு வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். -3 2. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பிக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாடு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, -2 -3 0 -1. இதுக்கு நீங்கள் போடும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0. அப்போ 2 தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கிது இல்லையா. அப்போது பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1/2 இந்த இடத்துல வந்து அட்ஜாயின்ட் இது கண்டுபிடிக்க -1 -2 3 0 இப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஏ கண்டுபிடிக்க மாட் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இதுக்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது உங்களுக்கு 0 -3 1 4 which is equal to 0 minus of -3 plus 3 அப்போ which is equal to 3. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 1/3 இந்த இடத்துல இது பண்ணும்போது 4 0 3 -1 அப்படின்றது தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். தட் மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் சொல்லும்போது இது ரெண்டையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் 1/2 -1 3 0 -2 1/3 into 4 3 -1 0 இப்படி வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 1/6, ஏன்னா இது ரெண்டையும் நம்ம காமனாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 1/6ன்ற ஆன்சர் வரும். இந்த இடத்துல இது வந்து பூதத் சம்னால நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வரும். எதுக்கும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா -4 + 3 -3 + 0 + -0 இங்கே எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா 0 தான் இருக்குது. 0 -2 0 + 0 or -0 எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது which is equal to 1/6 into -7 -3 2 0 இதுதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2 we get AB whole inverse which is equal to B inverse A inverse. அப்போ hence prove. இந்த மாதிரி prove that, show that, verify that சம்மெல்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ரெண்டு சப்டிவிஷனும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ரெண்டு சம்முக்கு தான் வந்து அது வந்து ஈக்குவல் இல்லாமல் வரும். மித்தபடி நீங்கள் வந்து ரெண்டு ஈக்குவலாக தான் வரும். ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.